பிற்படுத்தப்பட்ட மக்களை பத்தின கதை எழுதி சம்பாதிக்கிறீங்க. நீங்க என்ன பிற்படுத்தப்பட்ட மக்கள் மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? 3 கோடி ரூபாய் பென்ஸ் காரு, 4 கோடி ரூபாய் 4 காரு. உங்களையெல்லாம் பார்த்தா பிற்படுத்தப்பட்ட மக்கள் மாதிரியா இருக்கு? பிஸ்னஸ் மேன்கள் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு மூட்டை தூக்கி சுமந்துட்டு இருந்த ஒரு அண்ணன் இப்பவும் அப்பாவை அதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு சொல்றாரு, அண்ணன் திருப்பூர்காரண்ணே வணக்கம், நம்ம வார்த்தையை கரெக்டாக சொல்லணும்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை, தாழ்த்தப்பட்டவர்கள். அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு கேட்குறீங்களா? தலையில மூட்டை தூக்கியே போய் கஷ்டப்பட்டு இப்போ சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிட்டு இருக்காருலன்னு அவரு பிற்படுத்தப்பட்டவர். நமக்கு யாரு என்னன்னே தெரியலன்னு சூதுவாது தெரியாம வளர்ந்துட்டோம். ஏன்னா நமக்கு இந்த சாதி மதத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு, நமக்கு பணம் தான் முக்கியம். அதாவது ஒரு படம் அப்படின்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த ஆக்டர் பேர் சொல்லாமா, சுந்தர் சீன் எடுத்துக்கங்களேன், அவர் எடுக்கிற மாதிரி இருக்கணும் படம். மர்லின் மன்றோ யாராவது பார்த்துருக்கோமா? மர்லின் மன்றோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததெல்லாம் பத்தி பேசாம காலுக்கடியில ஃபேனை போட்டு பறக்கிற கவுனை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒத்த ஸ்டில்லு தான் மொத்த உலகத்தையும் ஏதோ மாத்தின மாதிரி அப்படியே கொண்டு வந்து உள்ளத்தை அள்ளி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் சிறந்த படம்னு அண்ணா சொல்றாரு. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அழகிய லைலா அப்படின்னது பாவாடை பறக்குதுன்னு அர்த்தமாமா. அது இவ்வளவு ஸ்டைலா அப்படின்னதும் அந்த அம்மா பாவாடையை பிடிச்சிருந்தோம். இது மர்லின் மன்றோ மாதிரி காட்டுவாங்க. அந்த கருமத்தை வேற காருக்கடியிலிருந்து கார்த்திகை கவுண்டமணியும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு ஃப்ரேமை வைக்கணும்னா அந்த இயக்குனரோட கற்பனை வளம் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்ப ஏற்பட்ட சிறப்பான படங்களை வாங்கி வெளியிட்டு மூட்டை தூக்கிட்டு இருந்த அண்ணன் இப்படிப்பட்ட படங்களை வாங்கி வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்காரு. இப்போ ஏற்பட்ட நம்ம அண்ணன் சினிமாவோட ஒவ்வொரு நூற்கன் கார்னரையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அண்ணன், என்னப்பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படின்னு, எடுக்கிற படமெல்லாம் ஓடுது, எனக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பார்க்குறவெல்லாம் அழுதுட்டு போகிறான், திருப்பி வந்து படம் பார்க்குறான், திருப்பியும் அழுகுறான், இப்போ என்ன அழுக வச்சுட்டு இருக்கிறீங்களேப்பா, நானெல்லாம் இந்த படம் ஓடாதுன்னு நினச்சேன், சாதியை பற்றி ஏதோ எடுக்கிறீங்கன்னு நினச்சிட்டேன், இந்த கீழ் ஜாதி ஆளுங்க தான் இந்த படமெல்லாம் பார்ப்பாங்க, இந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன், அதை விட உயர்ந்தவர்கள்லாம் இந்த படத்தை பார்க்க வரக்கூட மாட்டாங்கன்னு நினச்சேன், எல்லா சமூகமும் வருது, எல்லாரும் வராங்க, எல்லாரும் பாராட்டவும் செய்கிறாங்க, ஒன்றுமே புரியல, இதுதான் தமிழ் சினிமாவா அப்படின்னு என்னை யோசிக்க வைக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த மணிரத்னம், பாலச்சந்திர, பாலா, சுந்தர் சி, சங்கர் இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அது கல்வியை பத்தி சங்கர் மாதிரியெல்லாம் யாராவது பேசிட முடியுமா? எதுக்குடா ரிசர்வேஷன்? 94 மார்க் வாங்கினவன் லாரி கடையில படுத்து சாவறான், 93.98 வாங்கினவன் டாக்டர் ஆயிடறான். சங்கரு பாண்டிச்சேரி பக்கம் போய் பாருங்க, 172 மார்க் வாங்கி லாரி கடையில படுத்தான்ல அவன் டாக்டர் ஆயிடுறான். அன்னைக்கு 93.93 எடுத்தான்ல அவன் இன்னைக்கு டாக்டர் ஆக முடியாது. இதே ரிசர்வேஷனை பத்தி இப்போ ஒரு படம் விடுங்க. அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் சொல்லுங்கண்ணா, சங்கர் கிட்ட நல்ல படமெல்லாம் எடுத்திருக்காருல, ஏன்பா கார்ல வரீங்க அப்படின்னு இங்க ரஞ்சித் அண்ணன் எல்லாம் கேட்க முடியாதுன்னு அவர் என்னைக்காவது பதில் சொல்லியிருக்காரா? இந்த சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கா அப்படி இல்ல, ரஜினிகாந்த், அவரை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவரை வச்சுதான் பதிலே சொல்லுவாரு. போடு வேண்டா கோட்டு, போடு வேண்டா கால் மேல காலை போடு வேண்டா, காரு மேலேயே காலை தூக்கி போடு வேண்டா, உனக்கு என்னடா? ஐயோ நான் பேசலிங்க, ரஜினி பேசியிருக்காரு. ஏண்டா இந்த தமிழனுக்கு எப்பவும் அடிமையாக தான் இருக்கணுமா? அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா? அதில் எவனாவது முன்னுக்கு வந்துட்டா, நல்ல பவரில் இருந்துட்டா, கோட்டு சூட்டு போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கான பதில ரஜினியே சொல்லியிருக்காரு. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட்டு போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா, அது உங்களால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. சுப்பிரமணியன், உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க நிறைய படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலான்னு, ஆனால் ஒரு படம் கூட இயக்க முடியாதுன்னு. ஏன்னா அதுக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இதெல்லாம் தாண்டி கிரைன் வேணும்னு. வழிகளை வார்த்தைகளாய் சொல்வதற்கும், வார்த்தைகளை வடிவங்களாக சொல்வதற்கும், அந்த வடிவங்களை படிவங்களாக்கி உங்கள் முடிவுக்கு விடுவதற்கும் நான் சொன்ன கிரைன் வேணும்னே. அண்ணன் அதுக்கு நிறையா உழைக்கணும்னே. அண்ணன் பிற்படுத்தப்பட்டவங்க யாரு, தாழ்த்தப்பட்டவங்க யாருங்கிறது தெரிஞ்சுக்கணுண்ணே.
அப்புறம் இதெல்லாம் யாரால பிற்படுத்தப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி பிற்படுத்தப்பட்டவங்களும் தாழ்த்தப்பட்டவங்களும் இன்னைக்கு முன்னேறி வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரெல்லாம் அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ஏதோ வடநாட்டுக்காரன்னு பேர் சொன்னவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலையே. நாங்கள் அம்பேத்கர்னு சொல்லுவோம் பெருமையா. அப்புறம் திருப்பூர் பக்கத்தில் ஈரோடு இருக்குல்லண்ணே, அங்கே ஒருத்தர் இருக்காரு. நாங்கள் தந்தை பெரியார்னு பெருமையாக பேசுவோம். நீங்கள் வேணால் பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்லிக்கோங்க. சுப்பிரமணியனை யார் இப்படியாவது மேலே வந்துட்டா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு பின்னாடி கருகக்கூடாதுன்னு ஸ்மெல்லு வருது. வேணாண்ணே, மூட்டை தூக்கிட்டு இருந்த சுப்பிரமணியனோட வெற்றி எங்களுக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன ரஞ்சித் அண்ணனோட மாரி செல்வராஜ் அண்ணனோட வெற்றி உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இது தப்புன பண்ணாதீங்க. நாங்கள் ஒரு நாள் உங்களை எதிரியாக பார்க்கறது இல்லைண்ணே, ஆனால் கருத்து தப்பாக வந்துடக்கூடாது. அப்புறம் அவசரப்பட்டு பேசிட்டீங்க, வாய்ப்பு ஏதாவது கிடைச்சா அதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒரு நாளும் மேல் வர்ணம் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாரும் மேலே வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களோட எண்ணமுமா இருக்கணும். நீங்கள் மேலே வந்துட்டீங்கண்ணே, அடுத்தது இங்கே ரஞ்சித் அண்ணன் வந்தார், மாரி அண்ணன் வந்துட்டாரு, இப்படி ஒவ்வொருத்தங்களாம் மேலே வரணும். அண்ணன் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் மேலே வரணும், எல்லாரும் மேலே வரணும். இப்படி எல்லாரும் மேலே வந்துட்டா மேல் வர்ணம்னு இருக்காதுன்னு. நமக்கு மேல் வர்ணமும் வேண்டாம், மேல் டாமினேஷனும் வேண்டாம். அனைவரும் சமம்னு கொட்டுக்காளி மாதிரி கொண்டாடுங்கண்ணே. நீங்கள் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்னே, எல்லா படத்தையும் கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.